ஓம் சாந்தி. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? ஏன்னா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க முடியாத நிலைக்கு தமிழ்நாடு போய்கிட்டே இருக்குது. சமீபமாக சென்னையில் வெள்ளம் வந்து ஒரு வழி ஆகி அந்த மக்கள் இயல்பு நிலை திரும்புறதுக்குள்ளே தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை, அதாவது இந்தியாவிலே இந்த அளவுக்கு அதிக மழை கடந்த 100 வருடத்தில், அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா இருக்கிற அளவுக்கு அதை வச்சு பார்க்கும்போது இந்த அளவிற்கு எங்கேயுமே பெஞ்சதில்லைன்றாங்க. அதிலும் அதிகமாக மழை, இந்தியாவிலே அதிகமாக மழை பொழியக்கூடிய டார்ஜிலிங்கில் கூட வருடம் முழுவதும் பெய்யும் மழையை மொத்தமாக சேர்த்து 48 மணி நேரத்திலே காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல பெஞ்சிருக்குது. சென்னையிலே வரலாறு காணாத மழை அப்படின்னாங்க. ஆனால் சென்னையில் பெய்த மழை மாதிரி டபுள் மடங்கு பெஞ்சிருக்குது. 48 மணி நேரத்தில் 116 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. ஸோ சென்னையை விட அதிக மழை, ஆனால் சென்னையை விட சீக்கிரமாக நீர் வடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, சென்னையில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. அங்கே கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கால்வாய், ஏரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து மழை பெய்யறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஏரி, கால்வாய், குளம், ஆறு எல்லாமே நிரம்பி வழியுது. அப்போ பார்த்திங்கன்னா அணைகளும் நிரம்பி வழிஞ்சு எல்லாமே திறந்தும் விட்டுட்டாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அது எல்லாமே 100% நிரம்பிடுச்சு. ஆக்சுவலாக அது திறக்கிறதுக்கு முன்னாடியே குளம் உடஞ்சி வந்ததே வந்து அதுக்கு முன்னாடியே ஊரெல்லாம் மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. குளமெல்லாம் உடச்சி வரும்போது இன்னும் அதிகமாக வெள்ளப்பெருக்கு எடுத்துருச்சு. அடுத்தது அணையெல்லாம் திறக்க போகிறாங்க அப்படின்னும் போது மக்கள்லாம் ரொம்ப பீதியாக அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களாம், எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கன்ட்டு. எப்படி தப்பிப்பாங்க? இதில் வந்து இவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறத வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் கூட கணிக்க முடியல. ரெட் அலர்ட்டு ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி. ஸோ இந்த 4 மாவட்டங்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, எல்லாமே சமமாக தெரியுது. கால்வாய், ஏரி, ஊர் எல்லா இடத்துலையும் ஒரே சீராக தண்ணி இருக்குது. அதாவது புதுசாக ஒருத்தன் போனோன்னா எது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் விழுந்துடுவான். ஸோ முக்கியமான ரோடுகள் எல்லாம் பேத்துட்டு போயிடுச்சு. பாலங்களுக்கு மேலே தான் தண்ணி போகுது. ஸோ அதனால் போக்குவரத்து நின்றுச்சு. இன்னும் கேட்டால் ட்ரெயின் எல்லாம் கூட நிறுத்திட்டாங்க. அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து ஒரு 20 நிமிஷத்துலே ஸ்ரீவைகுண்டம் இடத்துல வண்டி நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டினாலே தண்டவாளம்லாம் அப்படியே அந்தரத்தில் மிதந்துட்டு இருக்குது. கீழே போட்டிருந்த ஜல்லி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரெயின் வந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய விபத்து ஆகியிருக்கும். நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு துரிதமாக செயல்பட்டு வண்டி அங்கேயே நிறுத்திட்டாங்க. ஆனால் மக்கள் சொல்கிறது என்னென்னா, இப்படி இருக்குதுன்னு தெரியும்ல, இது திருச்செந்தூர்லேயே நிறுத்தி இருக்கலாம்ல, இப்படி நடுவில் வந்து நாங்கள் மாட்டி இருக்க மாட்டோமே. சுற்றி இருட்டாக இருந்திருக்கு. நைட் வந்து அவங்களுக்கு என்ன எதனால் நின்று இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் தெரியுது வண்டி போகாது இனிமேல்ட்டுன்ட்டு. அவங்களால எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் காலையில் ஒரு 1000க்கு மேலே அந்த ட்ரெயினில் இருக்கிறாங்க. அதில் ஒரு 200 பேரை வந்து மீட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணியோடைய அளவு அதிகமான பிறகு யாரும் கிட்ட நெருங்க முடியல மீட்கிறதுக்கு. ஸோ 800 பேர் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ சமீபமாக தான் அவங்கள வந்து மீட்டிருக்கிறாங்க. ஒரு 40 மணி நேரம் கழித்து தான் மீட்டிருக்கிறாங்க. ஸோ வெளியிலேருந்து எதுவும் அரசாங்கத்தின் மூலமாக அவங்க கிட்ட நெருங்கவே முடியல. நெருங்கினா தானே உதவி பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவங்களே மூழ்கி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே நிவாரணம்லாம் கிடைக்கல. இருந்தாலும் அவங்க சமைச்சு இந்த ட்ரெயினில் இருந்த 1000 பேருக்கும் சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனாலே அந்த பேசஞ்சர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, இந்த கிராமத்து மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவங்க இல்லாட்டின்னா நாங்கள் இந்நேரம் உயிர் பொழைச்சிருப்போமானே டவுட்டு தான். ஸோ அவங்களுக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப டச் பண்ணுற விஷயம் இல்லையா? தனக்கே சாப்பாடு இல்லாத பொழுது, இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே மாடிக்கு போனாங்க. ஸோ மாடி வீட்டுக்காரங்களே தான் சமைச்சு கொடுக்கணும்.
அது கூட பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேலே, ஸோ கீழே இருக்கிறவங்க பெரும்பாலும் ஹவுஸ் ஓனராக தான் இருப்பாங்க. ஸோ ஹவுஸ் ஓனர் மேலே வரும்போது டெனன்ட் சமைச்சு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமாக சொல்ல முடியாது. அப்படி இல்லாட்டினாலும் தெரிஞ்சவங்க தானே, ஒரே பில்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் இது யாருன்னே தெரியாத வேறு ஒரு கிராமத்தில் இருந்து வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு சமைச்சு 2 நாள் கொடுக்குறாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா சாதாரண விஷயமா? அதில் திருநெல்வேலியில் வந்து ஜங்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஜங்ஷன் ரோடுன்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது, கடைக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிச்சு. ஆக்சுவலாக நிறைய இடங்களில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரே கிராஸ் பண்ணிடுச்சான் தண்ணி. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஏரியாவில் ஒரு பணம் மிதந்துட்டு இருக்குது, ஒரு ஆணுடைய உடல் மிதந்துட்டு இருக்குது. அப்படியே மிதந்து அப்படியே வருது. ஒருத்தர் அதை வீடியோ எடுத்து எல்லோருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறோம். போலீஸ்லாம் கூட பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. சீக்கிரமாக மீட்டால் நல்லது. ஏன்னா அது பக்கத்துலேயே ஒரு கால்வாய் போகுது. தண்ணி அடிச்சுட்டு அங்கே போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதை வந்து அதுக்கப்புறம் யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 10 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய கிராமங்களுக்குள்ளேயே போக முடியலையாம். தூத்துக்குடி அந்த சைடெலாம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு அப்படியே ஃபுல்லாக தண்ணி, மீட்பு படையினரால் கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1000கணக்கில் கால்நடைகள், கோழிகள் இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு வெள்ளத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வீடு விழுந்ததாக சொல்கிறாங்க. அதில் ஒரு வீடு வந்து பார்த்தா நியூஸ்லேயே வந்துடுச்சு. அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் மாடி வீடு, சாதாரண ஓலை வீடோ ஓட்டு வீடோ கிடையாது. நல்ல மாடி வீடு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருக்குது. அப்போ கிச்சனுக்கு போகும்போது பார்த்தா அப்படியே வீரல் அந்த சத்தமும் கேட்டிருக்குது, பார்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ பயந்துட்டு கடகடன்னு மாடிக்கு போய் மாடி வழியாக பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த வீடு வந்து அப்படியே விழுது. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற வீடு விழுது, அது கூடவே இந்த பெரிய வீடும் விழுது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க. ஐயோ போச்சு போச்சு, எங்கள் நகை காசு எல்லாமே அதுக்குள்ளே தானே இருக்குது, ஆதார் எதுவுமே எடுத்துக்கலையே, அரசாங்கம் தான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு கதறாங்க. ஸோ இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி 1992 இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்திருக்குன்றாங்க. ஆனால் அது கூட இந்த அளவுக்குலாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தலை. அது வந்து ரோட்டில் தான் ஆறு மாதிரி தண்ணி ஓடிச்சே தவிர வீட்டுக்குள்ளே வரல. ஆனால் இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றாங்க. அதிலும் குறிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்டாண்ட இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான நஷ்டன்றாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் அதுக்குள்ளெல்லாம் தண்ணி போச்சுனாலே அவ்வளவுதான். ஸோ அது எப்படியும் அந்த ஏரியாவில் வந்து ஒரு கோடிக்கணக்கில் நஷ்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2023 முடிய போகுது. ஆனால் இந்த 2023க்கான பாபா வாங்க நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷனில் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே நிறைவேறிடுச்சு. உலகம் ஃபுல்லாக சேர்த்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே அது எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சகோதரர் வந்து அவருடைய சேனலில் போட்டிருந்தார், எங்கள் ஏரியாவில் வந்து மீட்பு பணி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 20 நிமிஷம் கரண்ட்டு கொடுத்துட்டாங்க, நல்ல வேளை உயிர் சேதமாகலை, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலநிலை மாற்றத்தினால உலகம் முழுவதுமே இப்போ பயங்கரமான மழை அல்லது பயங்கரமான வறட்சி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சீற்றத்தை வந்து யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் அதுக்கு தமிழில் அழகாக இயற்கை சீற்றம்னு வச்சுருக்கிறாங்க. பாங்க, சீற்றம்னாலே கோபம். ஸோ நம்ம எப்போத்துலேருந்தோ உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. அரசாங்கம் ஏன் ரெட் அலர்ட் கொடுக்கல, முன்னாடியே அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அறிவிச்சிட்டே இருக்கிறோம், ஆனால் இதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா பைபிளில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். லோத் அப்படிங்கிறவருடைய ஊரில் வந்து நிறைய பாவம் நடக்கும், காமம் சார்ந்த பாவம். ஸோ அதனால் என்ன பண்ணுவார், கடவுள் வந்து அந்த ஊரையே அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அந்த லோத் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் அந்த குடும்பத்தை வந்து வெளியேற்றுவார். அதாவது சொல்லி, நீங்கள் போங்க, நான் இந்த ஊரை அழிக்க போகிறேன், திரும்பி பார்க்காம போங்க அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ அதே நேரத்தில் வேறு ஒரு இடத்துல அந்த லோத்துடைய சொந்தக்காரர் இப்ராஹிம், அவர் வந்து அப்ரஹாம் சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து கடவுள்கிட்ட கேட்குறார், ஒரு ஊரில் எல்லோரும் அயோக்கியர்கள், ஆனால் 100 பேர் மட்டும் நல்லவங்க.
அப்போ அந்த ஊரை நீ அழிப்பியா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு. இல்லை, அழிக்க மாட்டேன்றார். சரி, 50 பேர் மட்டும் நல்லவர்கள், இப்போ அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன்றார். சரி, வெறும் 5 பேர் மட்டும் நல்லவங்க, இப்போ அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன்றார். அப்போ ஒருத்தர் மட்டும் நல்லவர் அந்த மாதிரி வந்தால் அதுதான் இங்கே லோத்துடைய கதை இல்லையா? லோத்தில் அந்த ஒருத்தனை மட்டும் அல்லது அவங்க குடும்பத்தை மட்டும் வெளில போக சொல்கிறார். அப்போ என்னென்னா, அழிக்கப்படாமல் இருக்காது, அழியும். ஆனால் அந்த ஒருவர் மட்டும் பாதுகாப்பாக வெளியேறிய பிறகு அது நடக்கும். ஸோ அதை தான் சொல்கிறோம், இந்த உலக அழிவு எல்லாமே நடக்கும். ஆனால் எல்லோருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தில் சிக்கி அந்த அடுத்து என்ன ஆகுமோன்ற ஒரு மரண பீதியில் இல்லையா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கட்டிலுக்கு மேலே தண்ணி வருது, கழுத்து வரைக்கும் தண்ணி வருது, அதுக்கும் மேலே தண்ணி போகுது. இது அதுவும் நைட்டு கரண்ட் இல்லாமல் அந்த நைட்டில் இருக்கிறது அதுக்கு இறந்தே போயிடலான்ற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மார்கழி குளிரில் எப்படி இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி சித்திரவதையை அனுபவித்து சாகிறது தான் துர்மரணம். ஸோ அதுதான் கொடுமை. அந்த துர்மரணத்திலிருந்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சென்னையில் வெள்ளம் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்களே, அந்த நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அந்த நேரம் தான் கல்யாணம்ன்ட்டு அவர் சொந்த ஊருக்கு போயிருக்கிறார். சொந்த ஊருக்கு போயிட்டு கல்யாணமாகி ஒரு 2 மாதம் அவர் சொந்த ஊர்லேயே இருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த விஷயம் சென்னையில் நடக்குது. அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு நான் சொன்னது இப்போ இந்த தென் மாவட்டங்கள், இந்த 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு மாவட்டம் தான் அவர். ஆனால் இப்போ தான் அவர் சென்னைக்கு போயிருக்கிறார். சென்னைக்கு போனதுக்கப்புறம் இங்கே இப்படி நடக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு சகோதரர் சென்னையில் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ட்டு வீட்டுக்கு அந்த மாணவன் வரான். ஸோ வரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போ தான் சென்னையில் வெள்ளம் வருது. ஸோ அதுதான் நம்முடைய கர்மா. அதில் பாவம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பாவம்னா என்ன, அது ரொம்ப முக்கியம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதை செஞ்சாலும் பாவம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. காமம் பாவம் கிடையாது, கரிமீன் பாவம் கிடையாது, அதெல்லாம் பாவம் கிடையாதுன்னா எதுக்கு இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வருது, எதுக்கு மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம், இது எல்லாமே பாவம்தான். அது யாரோட இருந்தாலும் சரி. மனைவியோட காமம் வச்சா பாவம் இல்லைன்னுலாம் கிடையாது. மனைவியோட கணவனோட காமம் வைத்தாலும் பாவமே. கோபம் அப்படி தான். பற்று நீங்கள் யார் மேலே வச்சாலும், உங்கள் குழந்தை மேலே வச்சாலும் அது பாவம்தான். அது எப்படி பாவம் அப்படின்னா, அதனால தானே தண்டனை அனுபவிக்கிறோம் இல்லையா? உங்கள் குழந்தைக்கு ஒன்று ஆகுது அப்படின்னும் போது தானே நம்ம துடிக்கிறோம். அப்போ பற்று வைக்காத ஒரு நர்ஸு பேஷண்ட்டை பார்த்துக்கிறாங்க பாருங்க, அன்பாக தான் பார்த்துக்குவாங்க. ஆனால் பற்று இருக்காது. பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க ஒன்றும் அழப்போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம குழந்தையே நம்ம பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கணும். அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் பற்று வச்சா நம்மள மாதிரி பைத்தியக்காரங்க யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, திடீர்னு வருது அந்த ஆத்மா எப்போவுமே இருக்குது இல்லையா? ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இங்கே இதே பூமியில் ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்குது, அங்கே இறந்து உங்கள் வீட்டில் பிறக்குது, இங்கே இறந்து மீண்டும் வேறு எங்கேயோ போகுது. இதுதான் இயற்கை நியதி. அப்போ நடுவில் உங்களுதுன்னு நீங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்குது. ஸோ அதேமாதிரி நிறைய விஷயங்கள், பற்று இல்லையா? இந்த இடம், சொந்த வீடு கட்டுறது. இப்போ சொந்த வீடு கட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் கட்டுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டி அந்த வீடு நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் போகும்போது எப்படி வலிக்கும். ஸோ அப்போ சொந்தமாக வீடு இல்லாதவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இல்லையா? ஒரு வாடகை வீடு இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க, வேறு ஊருக்கு கூட போய்க்குவாங்க. ஆனால் சொந்த வீடு இருந்தால் விட்டுட்டு போக மனசு வராது. இப்போ வேளச்சேரியிலே ஒருத்தர் சொல்கிறார், இது 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இப்போ தனியாக வெளியில் போக முடியாது, போனாலும் இந்த வீடு வீணாயிடுமே அப்படிங்கிற. ஸோ அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் அங்கேயே தான் இருக்க போகிறார், மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை அனுபவிக்க தான் போகிறார். நம்ம நினச்சிக்கிறோம் சொந்த வீடு நமக்கு பாதுகாப்பு, நம்ம திருமணம் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பு. ஆனால் அதன் மூலமாக தான் நம்ம துக்கத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்றதை உணர மாற்றோம். சொந்த வீடு இல்லாதவனுக்கு எப்படி பிரச்சனை இல்லையோ அதேமாதிரி சொந்த பந்தம் இல்லாதவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் எதை பற்றி கவலைப்பட போகிறான்? அவனுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ போய் சேஃபான இடத்துல போய் படுத்து தூங்க போகிறான். சாப்பாடு இல்லாட்டினாலும் எப்போ தண்ணி வடியுதோ அப்போ பார்க்கலாம். இல்லை செத்தே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை நினச்சி யாரும் அழப்போகிறது இல்லை, அவனும் யாரை நினச்சும் அழப்போகிறது கிடையாது.
அப்படி இந்த எல்லா விதமான துக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் சந்நியாசம் போகிறதே. ஆனால் கடவுள் நம்மளை சந்நியாசம் போக சொல்லலை. ஆனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே சன்னியாசியாக இருங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதன் மீதும் பற்று இல்லாமல், யாரும் என்னுடையவர் கிடையாது, நீங்கள் ஒரு விருந்தாளியாக அங்கே இருக்கிறதா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஆனால் இது கஷ்டம்தான் இல்லையா? ஏன்னா நிஜமாகவே உங்களுக்கு யாரும் இல்லைன்னும் போது உங்களுக்கு அது ஜாலியாக இருக்கும் எது ஆனாலும். ஆனால் எல்லோரும் இருந்து உங்கள் கண்ணு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னும் பொழுது உண்மையிலே உங்களுக்கு பற்று இல்லைன்னா மட்டும்தான் உங்களால் அமைதியாக இருக்க முடியும். கொஞ்சம் பற்று இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக துடிப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் கடவுள் வழி சொல்கிறார். இப்போவே நீ செத்துட்டதாக புரிஞ்சுக்கோ. ஏன்னா உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வரார். சிவபெருமன் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமம் செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து வரார். சொல்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே தான் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருந்தீங்க. உடலில் வரும்போது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிப்போம். அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, 5000 வருஷத்துக்கு முன்பு இந்த பூமி சொர்க்கமாக படைக்கப்பட்டது. அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது, இயற்கை சீற்றம் இருக்காது, நோய் இருக்காது, துரோகம் இருக்காது. மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுமே ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருக்கும். அதனால தான் அது பேரே சொர்க்கம். அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட வீட்டில் இருப்போம். அப்போ எவ்வளோ பணக்காரராக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். ஆரோக்கியமாகவும் இருப்போம், ஒரு சின்ன தலைவலி கூட வராது. ஸோ அப்படி தான் முதல் 2500 வருஷம் இருந்தோம். காரணம், உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருந்தது. நான் ஆத்மா, கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்தையும் ஆத்மா தான் பண்ணுது அப்படின்னு ஆத்மாவிலே கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். ஆனால் 2500 வருஷம் கழிச்சு என்னாவது, உங்களுடைய கவனம் ஆத்மாவிலேருந்து வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிக்குது. அப்போ உங்களை உடம்புன்னு நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையாகிறீங்க. அப்போ தான் எது சரி எது தப்புன்னு உங்களால் பகுத்தறிய முடியாமல் நிறைய பாவம் செய்கிறீங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உங்களுக்குள்ளே வரவே ஆரம்பிக்குது. அப்போ சொர்க்கத்தில் காமம்லாம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஏன்னா உங்களுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும், நீங்கள் பரிசுத்தமாக இருந்த காரணத்தினால. அப்படி பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களை தெய்வம் அப்படின்னு நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அந்த தெய்வம் எங்கே போனாங்க? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்திருக்கிற நாம தான் இந்த தேவதைகளாக இருந்தோம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லத்தான் சிவபெருமான் வந்திருக்கிறார். உடல் உணர்வில் பாவம் செஞ்சதுனால அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ மீண்டும் நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். பரந்தாம, அதுதான் பரந்தாம பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்படி? அப்பாவா, அம்மாவா, சகோதரனா, அனைத்து உறவும் அவர் மட்டுமே. ஸோ அவரோடு நீங்கள் பற்று வைக்கணும். இந்த ஞானத்தை சொல்வதற்காகவே அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்டு அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய 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 உங்களுடைய கவனம் ஆத்மாவில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பயிற்சியும் பண்ணுவீங்க. ஆத்மானு சிவபரமாத்மா நினைவு செய்யுங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மானு மட்டும் பார்க்குற பயிற்சி. ஸோ இதெல்லாம் பண்ண பண்ண அழிவற்ற ஆத்மாவில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கும் பொழுது அந்த உடலுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்றதை மறக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? எல்லா ஆத்மாவும் எனக்கு சகோதரன். ஏன்? எல்லா ஆத்மாவும் என்னுடைய அப்பா சிவனுடைய குழந்தை. அப்போ என் அப்பாவுடைய குழந்தை எனக்கு சகோதரன் தானே, அவ்வளவுதான் உறவே. யாராக இருந்தாலும் சரி, வேறு எந்த உறவும் கிடையாது. அதுவும் ஆத்மீக சகோதரன், உடல் ரீதியான சகோதரன் கிடையாது. உடல் ரீதியான எந்த உறவும் கிடையாது. ஏன்னா நான் செத்துட்டேன், வெறும் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஆனால் இதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஒன்று பாதிப்பு வந்தாலும் இல்லையா, சுற்றி என்ன நடந்தாலும் அவங்க மேலே இருந்த பற்று விலகிடும். கடவுள் மட்டும்தான் அனைத்தும் எனக்கு, அவர் அழிவற்றவர், அவருக்கு ஒன்றுமே ஆகாது. அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு பலம் தான் ஏறும். அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து புத்தி விலகும். விலகினாலே என்ன ஆகும்? ஆத்மாவில் கவனம் குவியும். அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தில் ஆத்மா மூழ்க ஆரம்பிக்கும் நிரந்தரமாக. அந்த நிலையை, இந்த ஞானத்தை கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. அந்த எடுக்கிறவங்க ஃபுல்லாக இந்த நிலையில் அடையும் போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வருஷத்தில், குறிப்பாக இந்த 2 மாதத்தில்
பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக ஒரு போட்டு தாக்குது இல்லையா. அது இப்போ சைனாவில் நிலநடுக்கம், இதுக்கு முன்னாடி துருக்கியில் நிலநடுக்கம் வந்துச்சு, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு, உக்ரைன் ரஷ்யா போர் உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களை ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழியும். பாவன்றது இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த பதிவுகள். அது முன் ஜென்மத்திலேருந்தே நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இறைவன் நினைவில் இருந்து நீங்கள் அதை அழிச்சிட்டிங்கன்னா பாவம் இல்லாத ஆத்மா தண்டனை அனுபவிக்காது. அதுதான் சட்டம். பாவம் இருக்கும் வரை தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்கள் பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா உதாரணம், அந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய பேரழிவு நடக்குனா கூட உங்களை கழுத்தை பிடிச்சாது வெளியில் துரத்திட்டு தான் அந்த அழிவு நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீடே இடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை துரத்திடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்னமோ ஒரு கஷ்டமான விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு உண்மையிலே பற்றலன்னு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இது இதுக்காக தான் நடக்குதா அப்படின்ட்டு. சரி, அப்போ உலகம் அழியும் பொழுது அப்போ நீங்கள் மட்டும் உயிரோடவே இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதாவது இந்த ஞானத்தை எடுப்பவர்கள். கடவுள் சொல்கிறாரு, பஞ்ச தத்துவமும் நீங்கள் சொல்வதை கேட்கும். அந்த கடைசி நேரத்தில் அந்த அளவுக்கு இறைவனை நினச்சி நீங்கள் பக்காவாக ஆத்மபலம் நிரம்பியவர் ஆகும்போது பஞ்ச தத்துவம் நீங்கள் சொல்கிறத கேட்குன்றார் இல்லையா. சுற்றி சூறாவளி அடிச்சிட்டு இருக்கும், ஆனால் உங்ககிட்ட அது நெருங்காது. சுனாமியே வந்தாலும் உங்ககிட்ட நெருங்காது. அந்த அளவுக்கு அதாவது கடவுளுக்கு ஈக்குவலான சக்தி நிரம்பியவராக உங்களால் மாற முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதோடைய நினைவாக தான் பைபிளில் வந்து இயேசு கிறிஸ்து கடலை அதட்டி நிறுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா, அந்த மலையை பார்த்து அப்பால போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கடுகளவு விசுவாசத்தோடு சொன்னால் கூட அந்த மலை பெயர்ந்து விழும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து இறைவன் மீது விசுவாசத்தை வைத்து இறைவன் நினைவிலேயே மூழ்கும்போது நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். கடைசி நேரத்தில் அது நடக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் தான், ஏன்னா எல்லாருமே இந்த இது வரும்போது நாஸ்திகம் பேசினவனுக்குலாம் நாஸ்திகம் எங்கே போச்சுன்னே தெரியாது மரண பீதி வரும்பொழுது. அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்குள்ளே அகங்காரம் வரும், அது வேறு விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து உலகம் அழிய போகுதுன்னு சொல்லும்போதெல்லாம் மக்கள் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் உண்மையிலே அழியும் போது என்ன ஆகும், அந்த நேரம் தான் அவங்களுக்கு இந்த காதே திறக்கும். ஆமாம் சொன்னாங்கல்ல ரொம்ப நேரம் அப்படின்ட்டு. இன்னும் ரொம்ப மோசமாக ஆகும்பொழுது அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி எதையாவது பார்த்தா தான் நம்புவாங்க. அப்போ அவங்க யாரை சாமியாக கும்பிட்றாங்களோ, ஒருவேளை மாரியம்மனாக கும்பிட்றாங்கன்னா இந்த ஞானத்தை சொல்பவர்கள் அவங்களுக்கு மாரியம்மனாக தெரிவாங்க. அது எப்படின்னா, கடவுள் பண்ணுவார் அந்த மேஜிக்கை. ஏன்னா அவங்க பார்த்தா மட்டுமே நம்புகிறவங்க, ஞானத்தை வச்சு புரிஞ்சுக்கிறவங்க கிடையாது. சுற்றி நடக்கிறத வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்திசாலியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி பார்த்தா எல்லோரும் நம்பி தானே ஆகணும். ஸோ அப்போ ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை மேலே செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நினைவு செய்யும்போது கூடவே நம்ம முழுக்க ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அந்த அமைதியின் அதிர்வலைகளை கொடுக்கும் பொழுது ஒரு செகண்ட் அவன் மனம் அமைதியாகும். ஏன்னா அவன் சொந்த பந்தங்கள், சொத்து எல்லாத்தையும் இழந்து துடிச்சிட்டு இருப்பான். அப்போ எப்படி அவனால் இறைவனை நினைக்க முடியும்? ஆனால் ஒரு செகண்டில் அவன் அனைத்தையும் மறப்பான் உங்களுடைய சக்தியின் மூலமாக. அந்த நேரம் இறைவனை நினைப்பான், டக்குன்னு ஆத்மா பிரிஞ்சு கடவுள்கிட்ட போகும். இப்படித்தான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கடைசி நேரத்தில் முக்தி கொடுக்கப்படும். அதேமாரி அந்த பார்ட்டெல்லாம் முடிந்த பிறகு நாம் இறைவன் நினைவிலே இருக்கும்போது ஆத்மா பிரிஞ்சு மேலே போயிடும். ஸோ துர்மரணம் கண்டிப்பாக இறைவனின் ஞானத்தின்படி நடக்கும் குழந்தைகளுக்கு வராது அப்படின்னு கடவுள் கேரண்டி கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையை சுமந்துட்டு போகும்போது பெண்கள்லாம் அழுவாங்க. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சிலுவை சுமந்துட்டு போய் அவரை சாகடிக்க போகிறாங்க சிலுவையில் அரைஞ்சி இல்லையா. உண்மையிலே இறக்கிறவங்களுக்காக அழுவுறது வந்து உண்மையிலே அது புத்திசாலித்தனமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இறக்கிற வரைக்கும் அழுதா பரவாயில்ல, இறந்த பிறகு அந்த ஆத்மா தப்பிச்சிடுச்சு அங்கேருந்து இல்லையா, உடலை விட்டு தப்பிச்சிடுச்சு, அதோடைய பாவ புண்ணிய கணக்குப்படி எங்கேயாவது பிறக்கும். ஆனால் இருக்கிறவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆதாரமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்காக அழறது தேவையற்றது. ஏன்னா அது எங்கேயோ போய் பிறந்துடும், எல்லாத்தையுமே மறந்துடும். நீங்கள் தான் மறக்காமல் துடிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், யார் மீதும் பற்று வைக்காதீங்க. இவ்வளோ நேரம் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறது அந்த நபரை கருவியாக்கி நான் தான் உங்களை பாதுகாத்தேன். அந்த நபர் போனாலும் யார் மூலமாவது உங்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போ தான் மனிதர்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையே, அதனால தான் எதை பார்த்தாலும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாருங்களா, 10-15 குழந்தை பெற்றுக்குவாங்க சர்வசாதாரணமாக. நம்ம தாத்தா காலத்தில்
அப்படிலாம். ஆனால் அவங்க எதை பற்றியுமே பயப்பட மாட்டாங்க. சர்வசாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அது ஒரு மூட நம்பிக்கைன்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் அவன் தைரியமாக இருந்தான் 10-15 குழந்தைய வச்சுட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த குழந்தைய வளர்க்குறதுக்குள்ளே ஒரு வினாடி செத்து பழைக்கிறாங்க பெற்றோர்கள். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்தது கடவுளுடைய நம்பிக்கை, இப்போ இல்லை. அதுதான் பிரச்சனை. அதாவது கடவுள் தான் அனைத்தையும் வழி நடத்துகிறாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் தைரியம் இருந்தாங்க. இப்போ அனைத்தையும் ஏதாவது இழக்கும் போது ஐயோ அது ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறதுக்காக மட்டும் கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னு அர்த்தம், கடவுள் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், எது பண்ணாலும் எனக்கு நன்மையாக தான் இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கை போயிடுச்சு இப்போ. ஆனால் இப்போ கடவுள் சொல்கிறார், உலகம் அழியிறதுல ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது இல்லையா. ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்போ என்ன ஆகும், அவங்க சொந்தக்காரங்களே, அதாவது ரொம்ப நெருங்கிய உறவே, அவங்க சொந்தம் ஒரு அம்மா படுத்து படுக்கையாக இருக்கான்னு வச்சுக்கலாம், அவங்க மகளே அம்மா இறந்தா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறத பார்க்க விரும்பாமல், செலவாகுதுன்ட்டு இறந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறது அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு அவங்க இறந்தாலே பரவாயில்ல அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்துடுவாங்க, ஒரு வருஷக்கணக்காக படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா. துக்கமும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகுது. ஸோ இதுக்கு பதிலாக உலகம் அழிந்தா பரவாயில்லன்ற எண்ணம் எல்லோருக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் ஒரு நன்மையும் இருக்குது. எப்படி ஒருத்தர் இறந்துட்டால் அதோட முடிகிறது கிடையாது, ஆத்மா போய் இன்னொரு உடலை எடுத்துடுது, குழந்தையாக பிறக்குது. உண்மையிலே அண்ணாண்ட ஒரு சுபமான விஷயந்தான் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த கலியுகம் அழிஞ்சு அப்படியே போயிடாது, இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும். அதுக்காக நடக்கிறது தான் உலக அழிவு. கரெக்டாக சொல்லணும், நமக்காக தான் அது நடக்குது. நீங்கள் அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மான்றதில் மட்டும் உங்களுடைய கவனம் சதா இருந்தால் உலக அழிவை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இதுக்காக சொல்லப்பட்டது தான் கீதையில் அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர், நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா, ஏன் பயப்படுற அப்படிங்கிறது தான் இந்த கீதையுடைய சாரமே. இதுதான் அது உண்மையில் உலக அழிவின் பொழுது நடக்கிற விஷயம். ஆனால் என்ன, சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அதில் தவறுதலாக கிருஷ்ணர் கொடுக்கறதாக போட்டுட்டாங்க. உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவங்க உலகத்தை அழிக்கிற மகாபாரத யுத்த மைதானத்திலேருந்து கிருஷ்ணர் கொடுக்கறதாக காட்டியிருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே தோணும், என்னடா இது நம்புற மாதிரியே இருக்குது, சண்டை போடுற நேரத்தில் இவர் உட்காந்து கீதா உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா சண்டை ஆரம்பிக்காமல் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரிஜினலாக அது நடக்கலை, ஆனால் அதில் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது. அது வேறு எந்த ரகசியம் இல்லை, இப்போ தான் அந்த கீதையை சொல்கிற பார்ட் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கீதையைத்தான் நாம் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆத்மான்னு சிவபரமாத்மாவுடைய நினைவிலே மூழ்கினா உடல் உணர்வை மறந்துடுவேன், என்னிடம் வந்துடுவேன். எந்த அளவுக்கு ஆத்ம பலம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலிருந்து கொஞ்சம் கூட சலனப்படாமல் தூய்மையாக இருக்கிறோ அந்த அளவுக்கு அந்த தூய்மையான சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஆரம்பத்திலிருந்தே அனுபவிப்ப. சுகம் நிறைந்த உலகத்தை தான் அடுத்த 2500 வருஷம் நீ அனுபவிக்க போகிற அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இவ்வளோதான் கீதையே. ஆனால் இது உங்கள் மைண்டில் ஆழமாக தாரணை ஆகணுமே, அதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதை இப்போ கடவுள் சொல்லிகிட்ருக்கார். சொல்லும்போதே சொல்கிறார், உலக அழிவு உனக்கு எதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதான் மகாபாரத போர் உனக்கு எதிரியே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லும்போது எதிர இருக்கிறாங்க, எதிரிகள்லாம் சண்டை போடுறதுக்கு எந்த நேரம் வேணாலும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. எப்போ அந்த கீதை முடித்த உடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். அதேமாரி இந்த ஞானம் முடிஞ்ச உடனே உலக மகா யுத்தம், இயற்கை சீற்றம், உலக அழிவு எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போவே இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு நீங்கள் தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் இந்த ஞானம் இருந்தால்தான் கடைசி நேரத்தில் நீங்கள் பயப்படாமல் இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஞானத்தை தினம் தினம் சொல்லிகிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த ஞானம் வராது இல்லையா. வீட்டை விட்டே வெளியில் வராத நிலை வரும். கொரோனா வந்தாலே அப்படி தானே இருந்தோம். அடுத்தது கரண்ட் இருக்காது, 4 நாள் கரண்ட் இல்லைனாலே என்ன ஆகுது யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் வெள்ளம் இதெல்லாம் வரும்போது கடவுள் கொடுக்குற ஞானமாகிய முரளி இன்டர்நெட்லேயும் கிடைக்காது, கையில் பிரிண்டடாகவும் இருக்காது, எல்லாமே வெள்ளத்தில் அடித்து போயிடும். ஸோ இப்போவே நீங்கள் எந்த அளவுக்கு உலகியல் விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தியை விலக்கி ஒரு சிவபெருமானின் நினைவிலேயே மூழ்கி அவருடைய ஞானத்தை மட்டும் மைண்டில் ஆழமாக பதிய வைக்கிறீங்களோ அது மட்டும்தான் கடைசி நேரத்தில் உங்களை காப்பாற்றும். கடைசி நேரத்தில் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும், காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், இதிலெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகணும். கொஞ்சம் கூட அதில் சிக்காமல் ஆழ்ந்த அமைதியிலே இருக்கணும், இறைவனுடைய நினைவிலே மட்டுமே இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கை அடிமையாயிடும். ஆனால் அதில் நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா
இயற்கை சீற்றம் ஒரு வழி பண்ணிடும். ஏன்னா இயற்கையை நம்ம வெல்ல முடியாதுன்றாங்களே, அதே மாதிரி காமத்தையும் வெல்ல முடியாதுன்றாங்க. ஏன்னா அது இயற்கைன்றாங்க. நீங்கள் அந்த காமத்தை வெல்றீங்கன்னா இயற்கையை வெல்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இயற்கையை வென்றுட்டிங்கன்னா இயற்கை உங்களுக்கு அடிமையாயிடும், பஞ்ச தத்துவம் உங்களுக்கு அடிமையாயிடும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துறது மிகப்பெரிய துக்கத்திலிருந்து அவங்களை காப்பாத்துறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.